நமஸ்காரம் எல்லாருக்கும். அப்படி இப்படின்னு பக்தி யோகம் முடிச்சிட்டு த ஃபைனல் 6 chapters ஞான யோகம் ஃபோக்கஸ் பண்றதா வருதுன்னு சொன்னேன். 13வது அத்தியாயம் ஆரம்பிச்சுட்டோம். க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு நேத்தியே சொன்னேன். க்ஷேத்திரம்ங்கிறது இந்த உடல் விகாரத்துக்கு உட்பட்டது, நிலையானது கிடையாது, அழியக்கூடியது. க்ஷேத்ரஜ்ஞம்ங்கிறது உள்ள இருக்கிற அந்தராத்மா, அதுதான் நம்போம். க்ஷேத்ரஜ்ஞன் தான் நம்போம், இந்த உடல் நம்ப கிடையாது அப்படிங்கறத புரியணும். அதுதான் ஞானம் வருது. சோ அந்த ஞானம் வரத்துக்கான சாதனங்கள் என்ன என்ன அப்படிங்கறத எல்லாம் இதுல டீட்டெயில்டா கிட்டத்தட்ட ஒரு 20 சாதனம் சொல்றா. நம்மளுக்கு அவ்வளோ நன்னா இருக்கும். போக போக இன்னைக்கே முடிப்போம்னு நினைக்கிறேன் 20ஐயும். எல்லாம் அந்த ஒன் வேர்டு. நீங்க யாராவது நோட்ஸ் எடுக்கிறவாளா இருந்தேன்னா 1 2 போட்டு எழுதிண்டே வாங்கும். இதெல்லாம் அதாவது குவாலிட்டிஸ்ன்னு சொல்வா இல்லையா, ஃபார் ஞானம் அப்படின்னு அழகா சொல்லிண்டே வருவா. சோ இதுல நம்ம ஞான யோகம்னாலே நம்ம நிர்குண நிராகார ஸ்வரூபத்தை தான் ஸ்வரூபத்துல இருக்கும் அந்த பரமாத்மாவை அடையறது. பரமாத்மாவை அடையறதா எல்லாமே. பட் இந்த மார்க்கமா உபாசிச்சு அடையக்கூடியது நிர்குண நிராகார ஸ்வரூபத்துல அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு. சோ முதல் ஸ்லோகத்திலேயே இது நம்ம அர்ஜுனன் கேட்கிற மாதிரி வந்தது. அதுக்கு பகவான் ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. க்ஷேத்திரம்னா உடல், க்ஷேத்ரஜ்ஞம்னா ஆத்மா அப்படிங்கறத சொன்ன. அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்ரஜ்ஞனாவே நான் தான் அனைத்திலும் இருக்கிறேன். அதாவது அந்த க்ஷேத்ரஜ்ஞம்ங்கிற அந்த ஆத்மா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு அதுவும் சொல்ற. ஓகே, இப்ப தேர்ட் போலாம். நம்ம தேர்ட்ல தான் அது சொல்வார் நினைக்கிறேன். ஃபோர்த் போணும். ஃபோர்த் ஆரம்பிக்கணும். தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச யத் விகாரி யதஸ்ச யத் ச ச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. வித்யாஜி மேம். தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச யத்விகாரி யதஸ்ச யத் யத்விகாரி யதஸ்ச யத் ச ச யோ யத் பிரபாவஸ்ச ச ச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. தத் சமாசேன மே ஸ்ருணு. தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச யத்விகாரி யதஸ்ச யத் ச ச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச யத்விகாரி யதஸ்ச யத் ச ச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. ஓகே, சோ இங்க இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றார் பகவான். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா ஒரு வார்த்தையில உனக்கு சொல்லிட்டேன். அத பத்தி விரிவா அந்த க்ஷேத்திர ஸ்வரூபம் என்ன, க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபம் என்னங்கறதையெல்லாம் உனக்கு விளக்கமா சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப அதனுடைய அந்த க்ஷேத்ரஜ்ஞ இத பத்தி பல்வேறு வேதத்துல, உபனிஷத்துல, பிரம்மசூத்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதைஃ ப்ருதக் பிரம்மசூத்ர பதைஸ் சைவ ஹேதுமத்பிர் விநிஷ்சிதைஹி. ஜெயலட்சுமி ரவிசங்கர் மேம். ऋषिभिर्बहुधा गीतम् ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव ब्रह्मसूत्रपदैश्चैव
हेतुमद्भिर्विनिश्चितैः हेतुमद्भिर्विनिश्चितैः ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. ஓகே சோ இந்த க்ஷேத்ரஜ்ஞ விவரணங்களை பல்வேறு ரிஷிகளும் வந்து அழகா விரிவா வர்ணித்திருக்கிறார்கள் அவாவா எழுதின அந்த நூல்களில் ஸ்மிருதிகளில் புராண இதிகாசங்களில் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி வேதங்கள்லயும் இந்த க்ஷேத்ரஜ்ஞ விவரணம் கொடுத்திருக்கு. அஞ்சனி மியூட் போட்டுக்கோங்க. அது மாதிரி உபனிஷத்கள்லயும் வந்து இத பத்தி விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது எல்லாத்துலயுமே க்ஷேத்ரஜ்ஞத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ க்ஷேத்ர ஸ்வரூபத்தை பத்தி சொல்ல போற 2 ஸ்லோகத்துல. மகா பூதான் யஹங்காரஹ, காரோருக்கு ரஹ பண்ணிக்கோங்க. புத்தி ரவ்யக்த மேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்ச சேந்திரிய கோச்சராக. விஜி ஸ்ரீனிவாஸ் மேம். महाभूतान्यहङ्कारः महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च इन्द्रियाणि दशैकं च. दशैकं च दशैकं च அதானே இருக்கு. இல்ல சைய சொல்லணுமா? தசைகம் दशैकम् ஆமா शिवश पञ्चचेन्द्रिय गोचराः पञ्चचेन्द्रिय गोचराः महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः. ஓகே சோ இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் அகங்காரம், புத்தி, அப்புறம் நம்மளுடைய 10 புலன்கள், மனம், அப்புறம் வந்து இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அந்த சென்ஸ் 5 சென்சஸ், இது எல்லாமே வந்து க்ஷேத்திரத்தில் அடக்கம். இது எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் 10 புலன்கள், அப்புறம் 10 பஞ்ச தன்மாத்திரைகள், அததான் அந்த சென்சஸ் 5 சென்சஸ், அதுவும் வந்து நம்மளுக்கு இதுல இன்க்ளூடட் அப்படின்னு சொல்றார். அதோட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்றா பின்னாடி, அதாவது குணங்களையும் நம்ம வந்து அந்த க்ஷேத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறா. க்ஷேத்திரம்ங்கிறது வெறும் இந்த உடம்பு மட்டும் இல்ல, உடம்போட இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் மனசு, புத்தி எல்லாமும் க்ஷேத்திரத்துலதான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு பாருங்க அந்த ஆத்மா, அது மட்டும்தான் க்ஷேத்ரஜன். பாக்கி எல்லாமே க்ஷேத்திரம். அந்த ஆத்மா மட்டும்தான் நீ, பாக்கி எதுவுமே நீ கிடையாது. இதெல்லாம் உனக்கு மேல இருக்கிற போர்வை மட்டும்தான். இச்சா துவேஷஸ் சுகம் துக்கம் சங்காதஸ் சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம்
சமாசேன சவிகார முதாஹிருதம். Vijay Sriram, ma'am. இச்சா துவேஷம் சுகம் துக்கம் इच्छा द्वेषः सुखं दुःखं சங்காதச்சேதனா திருதிः सङ्गादश्चेतना धृतिः ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன एतत् क्षेत्रं समासेन விகாரமுதாஹிருதம். सविकारमुदाहृतम् इच्छा द्वेषः सुखं दुःखं सङ्गादश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम् इच्छा द्वेषः सुखं दुःखं सङ्गादश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन சவிகாரமுதாகிருதம். தேங்க்யூ மேடம். ஓகே. சோ முதல்ல சொன்ன அந்த பஞ்சபூதங்கள் அகங்காரம், மனம், புத்தி, இதெல்லாம் புலன்கள், அப்புறம் தன்மாத்திரைகள், இது எல்லாத்தையும் தவிர இச்சா, இச்சானா என்ன? ஆசை. துவேஷம், துவேஷம்னா வெறுப்பு. சுகம் துக்கம் நம்மளுக்கு தெரியும். சங்காத்தம், சங்காத்தம்ங்கிறது தான் இந்த உடம்பு, நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு. சேதனா அதாவது அந்த மனசு, உள்ள இருக்கிற அந்த மனசின் செயல்பாடு, அது சேத்தனா. திருப்திங்கிறது நம்மளுடைய அந்த குணங்கள், நமக்குள்ள இருக்கிற அந்த சாத்விக, ராஜச, தாமச குணங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ப்ரொபோர்ஷனோட இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். சோ அந்த இது எல்லாமே க்ஷேத்திரத்துல அடங்கும் அப்படிங்கிற. க்ஷேத்திரத்தின் விகாரங்கள் தான் இவை யாவுமே அப்படின்னு சொல்லி க்ஷேத்திரத்தினுடைய ஸ்வரூபத்தை இவ்வளவு அழகா சொல்றது. சரியா? இப்போ அந்த ஞானத்தை, எது க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிற அந்த ஞானத்தை பெறக்கூடிய சாதனங்களை பற்றி நம்மளுக்கு சொல்ல போற வரிசையா 5 ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்ல போறாரு. 5 ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட 20 சாதனங்கள் நம்மளுக்கு சொல்றான், குவாலிட்டிஸ் ஞானத்துக்கு. அமானித்வ மதம்பித்வம், இம்ம போட்டுக்கோங்க. அஹிம்சா க்ஷாந்தி ரார்ஜவம், ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்ய மாத்ம வினிக்ரஹ. Anandi Guna, ma'am. அமானித்வமதம்பித்வம் அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம வினிக்ரஹ. ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹ. அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹ. அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹ. ஓகே, பியூட்டிஃபுல். சோ ஞான சாதனங்கள் பத்தி நம்ம பாக்குறோம்னு சொன்னேன். இதுல வரிசையா நம்ம ஆரம்பிக்கிறது அமானித்வம். அமானித்வம்னா என்ன? அதாவது தற்பெருமை இல்லாம இருக்கிறது. மானித்வம்ங்கிறது தற்பெருமை அடிச்சுக்கிறது. அமானித்வம்ங்கும் போது தற்பெருமை இல்லாதவன், அதாவது நான் தான் இருக்கிறதுலயே பெரியவன், நான் தான் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரியவன் அப்படின்னு ரொம்ப நினைச்சுக்கிறது. அது மாதிரி மத்தவா எல்லாரும் நம்மள கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறது சில பேர். மீனோ பார்த்து மியூட் போடு மீனோ.
நான் போட்டேன் மேம், போட்டேன். நான் தான் போட்டேன் இப்போ. ஓகே, சாரி மேம், நான் போடுறேன் அந்த ma'am. மாதிரி யாராவது நம்மள போற்றினா அதுல அப்படியே சந்தோஷப்படுறது, புலகாங்கிதம் அடையிறது, இதெல்லாம் தான் மானித்வம்னு சொல்றது. சோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லாம இருக்கிறது, அதுதான் அமானித்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சமும் பெருமைப்பட்டுக்கிறது இல்ல. யாராவது நம்ம புகழ்ந்துட்டா நம்ம ஆஹா நம்ம எப்பேற்பட்ட இது அப்படின்னு பெருமைப்பட்டுக்காம இருக்கிறது. தற்பெருமையும் மற்றவா போற்றும் போது அதில் உலகாங்கிதம் அடையறதும் இல்லாம இருக்கிறது, அதுதான் அமானித்வம். நெக்ஸ்ட் அதம்பித்வம். அதம்பித்வம் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத நற்குணங்களை நம்ம காட்டிக்கிற மாதிரி. அதாவது எல்லாருக்கும் உனக்கு பக்தியே இல்லாட்டாலும் என்னமோ ரொம்ப பக்தி இருக்கிற மாதிரி காமிக்கிறது. அதாவது நம்ம கிட்ட இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அதுதான் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நெக்ஸ்ட் அஹிம்சா. அஹிம்சானா நம்மளுக்கே தெரியும், எந்த உயிரினத்துக்கும் துன்புறுத்தாம இருக்கிறது தான் அஹிம்சை. மனசாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் எந்த உயிரினத்துக்கும் ஒருபோதும் துன்பம் தராமல் இருக்கிறது தான் அஹிம்சை அப்படின்னு. சோ அது வெறும் அஹிம்சைனா கொல்றது மட்டும் அஹிம்சை கிடையாது, கொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, சொல்லாலையும், அதாவது மத்தவளுக்கு மனசால கூட தீங்கு நினைக்காம இருக்கிறது, மத்தவால கடுமையா பேசுறது இருக்கு பாருங்க, சொல்லாலேயே சில பேர் வார்த்தையாலேயே கொட்டி இது பண்ணுவா, அதெல்லாமும் தான் அஹிம்சையில ஹிம்சையில சேரும். சோ அந்த மாதிரி எல்லாம் மத்தவா மனசு நோகாம இருக்கணும், அதுதான் அஹிம்சைங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது. அது அடுத்தது க்ஷாந்தி. க்ஷாந்தி நம்ம இதுல பார்த்திருக்கோம், க்ஷாந்தி ரூபேன சம்ஸ்திதா தேவி மகாத்மியத்துல படிச்சிருக்கோம். க்ஷாந்திங்கிறது என்னன்னா பொறுமை, பொறுத்து கொள்ளுதல். அதாவது நம்மளுக்கு கெட்டதே நினைக்கிறவாளுக்கு கூட ஐயோ நாசமா போகணும், என்னை இந்த பாடுபடுத்திட்டானே அப்படின்னு, அவனுக்கு ஏதாவது நடக்கணும், தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது. மனசுல கூட அந்த மாதிரி நினைக்கப்படாது. பொறுமை, அந்த பொறுமை உனக்கு இருக்கணும். பழி வாங்கிறது இதெல்லாம் நினைக்காம இருக்கிறது, அதுதான் சாந்தி. அடுத்தது மானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னா அதாவது நன்னடத்தையோடு இருக்கிறது, எல்லாத்துலயுமே ஒரு நேர்மை நாணயத்தோட இருக்கிறது, மனசளவிலையும் மொழி அளவிலையும் பேச்சளவிலையும் நேரிய நடத்தையோட இருக்கிறது தான் ஆர்ஜவம். அடுத்தது ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு. சோ ஆச்சாரியர்ங்கிறது குரு, நம்மளுக்கு நல்ல உபதேசங்களை அளிப்பவர் அந்த ஆச்சாரியர். சோ அவர்கிட்ட ஸ்ரத்தையோட பக்தியோட அவருடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவருக்கு சேவை செய்து அடிபணிந்து இருப்பது, அவருடைய ஆணைகளை நிறைவேற்றுவது, அதுதான் ஆச்சாரிய உபாசனை அப்படின்னு. அடுத்தது சௌச்சம். சௌச்சம்னாலே என்ன? தூய்மை. தூய்மைங்கிறது வெளி நம்ம புற தூய்மை, உடலையும் தூய்மையா வச்சுக்கிறது, மனசையும் தூய்மையா வச்சுக்கிறது. சோ மனசை எப்படி தூய்மையா வச்சுக்கிறதுன்னா வாழ்க்கையில எப்பவுமே நேர்மையா இருக்கிறது, நேர்மையிலேயே சம்பாதிக்கிறது, கொஞ்சமும் அந்த கபடம் இதெல்லாம் இல்ல, நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறது, விருப்பு வெறுப்பு அந்த விகாரங்கள்லாம் இல்லாம இருக்கிறது. சோ இதுதான் அக தூய்மை. புற தூய்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீட்டா இருக்கிறது. சோ அது சௌச்சம் அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்தைரியம். நம்மளோட இதுலயே வரும், அது பேர் என்ன, சங்கல்பம் பண்ணும்போது க்ஷேம ஸ்தைரிய தைரிய வருது இல்லையா, வீரிய விஜயன்னு. சோ ஸ்தைரியம் அப்படின்னா என்னன்னா, என்ன ஒரு துன்பம் கஷ்டம் அதெல்லாம் வந்தாலும் கொஞ்சமும் கலங்காமல் உறுதியோட இருப்பது, எல்லாத்துக்கும் அப்படியே ஒடிஞ்சு போயிடக்கூடாது. எந்த பெரிய கஷ்டம் விபத்து வந்ததுனாலும் துயரம் நேரும் பொழுதும் கொஞ்சமும் கலங்காமல் இருப்பது, மனசுலயும் புத்தியிலையும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் ஸ்தைரியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம்,
ஆத்ம வினிகிரக அப்படின்னா மனச புலன்களையும் வசப்படுத்துவது, அதுதான் ஆத்ம வினிகிரக. சோ எத்தனை குவாலிட்டிஸ் இங்கேயே சொல்லியிருக்கோம் பாருங்க. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக. சோ இந்த 9 குவாலிட்டிஸ் இதுலயே நம்மளுக்கு சொல்லிருக்கு. இன்னும் போறது நம்மளுக்கு மொத்தம் 20 இருக்கு. நெக்ஸ்ட், இந்திரியார்த்தேஷு வைராக்யம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். அகிலா மம்மி. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च अनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि जन्म मृत्युजरा व्याधि दुःखदोषानुदर्शनम् दुःखदोषानुदर्शनम् इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःखदोषानुदर्शनम् इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःखदोषानुदर्शनम्. ஓகே. Thank you, ma'am. சோ இங்க அடுத்தது நம்மளுக்கு 9 ஆயிடுத்து இல்லையா? 10வதா என்ன சொல்றா? இந்திரியார்த்தேஷு வைராகியம், அதாவது இந்த இந்திரியங்களால் நாம் அனுபவிக்க கூடிய இந்த உலக போகங்கள் மேல துளியும் பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் இந்திரியார்த்தேஷு வைராகியம். அனஹங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசுல வருது இல்லையா அந்த அகங்காரம் வருது. அகங்காரம்னா என்ன? நான் எல்லாம் நான்னு நம்ம சொல்றோம் பாருங்கோ. நான் பண்ணேன், நான் இது என்னால அப்படின்னு சொல்றோம். அதுதான் அது என்ன, நம்மளுக்கு ஞான சூன்யம், ஞானத்தினால்தான் அந்த நாங்கிற எண்ணம் வருது. சோ அந்த அனஹங்காரக அப்படின்னா அது இல்லாம இருக்கிறது, எல்லாத்துக்கும் அந்த நான் நினைக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம், தோஷ அனுதர்ஷனம். ஜன்மனா என்ன? பிறப்பு. மிருத்யுனா இறப்பு. ஜரா அப்படின்னா வயசாது, அந்த மூப்புன்னு சொல்லுவா தெரியுமா, மூப்பு. வியாதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோய். சோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய பாவங்களுடைய விளைவுகள் தான். இது எல்லாம் இந்த ஜீவன்களுக்கு ஏற்படும் இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இது எல்லாமே பாவத்தினுடைய விளைவுகள் தான். சோ இது நம்ம திருப்பியும் அந்த என்ன குறை அப்படிங்கறத நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த 4 குறை இல்லாத பொருளே கிடையாது அப்படின்னு சொல்றா இதுல. அதாவது வெறும் இது மனுஷாளுக்குன்னு மட்டும் இல்ல, ஒரு ஜடமா இங்க ஒரு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கா. ஒரு வீடு கட்டியிருக்கா, அந்த வீடுக்குமே உண்டு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி உண்டு அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடை கட்டுறது அதுதான் பிறப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமா பழுதடையிறது இல்லையா? சோ அதுதான் அதுக்கு ஏற்படும் நோய் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை நம்ம ரெனோவேட் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணுறது, சிகிச்சை கொடுக்கற மாதிரி. அதாவது நம்மளுக்கு மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா உடம்புக்கு, அந்த மாதிரி அதுக்கும் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இடிஞ்சு விழுறது, அதுதான் மிருத்யு அதுக்கு. சோ ஒரு ஜடப்பொருளுக்கு கூட நம்மளுக்கு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிங்கிறது இருக்கு.
சோ இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி ஏன் வருது அப்படிங்கறதை உணர்றது, அதுவும் ஒரு இந்த ஞான சாதனமா நம்மளுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இதுல வந்து இந்திரியார்த்தேஷு வைராகியம் ஒண்ணு, அனஹங்காரம் ஒண்ணு, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அந்த அனுதர்ஷனம், துக்க தோஷ அனுதர்ஷனம். சோ 3 இங்க சொல்லியிருக்கா, இங்க 12 ஆயிடுத்து. நெக்ஸ்ட் அசக்தி ரணபிஷ்வங்கஹ புத்திர தார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க, இஷ்டா நிஷ்டோப பத்திஷு. ஆனந்தி மாமி. அசக்திரணபிஷ்வங்கஹ असक्तिरनभिष्वङ्गः புத்திரதார கிருஹாதிஷு पुत्रदारगृहादिषु நித்யம் ச சமசித்தத்வம் नित्यं च समचित्तत्वम् இஷ்டானிஷ்டோபபத்திஷு इष्टानिष्टोपपत्तिषु असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु. சோ இங்க வந்து ஒரு 2 சொல்றா, அசக்தி ரணபிஷ்வங்கஹ புத்திரதார கிருஹாதிஷு. இது ஃபுல்லா ஒரே இது, அதாவது புத்திர தார கிருஹாதிஷு, வீடு மனைவி மக்கள் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் துளியும் பற்று இல்லாம, இது என்னோடது, என் குடும்பம், என் உறவு, என் பணம், என் செல்வம், என் மக்கள் அப்படின்னு அது மமக்காரம் இல்லாம, என்னோடது என்னோடதுன்னு இல்லாம இருக்கிறது, அதுதான் வந்து அந்த பற்று இல்லாம இருக்கிறது, அது ஒண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு, இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு அப்படின்னு. சோ நம்மளுக்கு வந்து எது கிடைச்சாலும், நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாதது எது கிடைச்சாலும் நம்ம மனசு ஒரே மாதிரியா இருக்கிறது, சமபாவனையோட இருக்கிறது அப்படின்னு. சோ நம்மளுக்கு பிடிச்சவா வந்தா, நம்மளுக்கு ஒரு பிடிச்சதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. சோ அதுல வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மனுஷாலோ இல்ல செல்வமோ இல்ல பொருளோ வந்து சேர்ந்தா உடனே வந்து அப்படியே மனசு மகிழ்ச்சி அடையிறது. அது மாதிரி ஏதாவது கெட்டது வந்தா மனசு அப்படியே துக்கம் அடையிறது. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறது, விகாரமே இல்லாம ஒரே உணர்ச்சியோட சீராக இருக்கிறது, இது ஒரு குவாலிட்டி. சரியா? எத்தனை ஆச்சு இப்போ? 11 இல்ல 11, 12, 13 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மயி சானன்ய யோகேன பக்தி ரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம், இம்ம போட்டு பிடிச்சுக்கோங்க, அரதிர் ஜன சம்சதி. அலமேலு மாமி. மயி சானன்ய யோகேன मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् विविक्तदेशसेवित्वम् अरतिर्जनसंसदि अरतिर्जनसंसदि मयि सानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी चारि
भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् अरतिर्जन संसदि मयि सानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् अरतिर्जन संसदि. ஓகே, சோ இங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பக்தியும் இருக்கணும். இந்த ஞானத்து இதுல சாதனம்ல பக்தியும் நம்மளுக்கு இங்க சேர்றது அப்படிங்கிறா. மயீச்ச அனன்ய யோகேன பக்தி பக்திஹி அவ்யபிசாரிணி. அதாவது என்னிடம் மட்டும் அசையாத முழுமையான பக்தி கொண்டு இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பகவானை பத்தி தியானம் பண்ணிட்டு பகவானை பத்தி பஜனை பண்ணிட்டே இருக்கிறது, அதுதான் பகவானிடம் பிறழாத பக்தி அப்படின்னு சொல்றேன். அதுதான் அனன்ய பக்தி, அது மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து விவிக்த தேச சேவித்வம், அதாவது தனிமையான இடத்துல இருக்கிறது. ஞானம் கிடைக்கணும்னா நம்ம இப்போ இந்த கச்சா முச்சான சத்தம் வர இடத்துல எல்லாம் இல்ல, தனிமையான தூய்மையான இடத்துல வாழற அந்த இயல்பு. சோ அந்த மாதிரி இடம், தபசு பண்றதுக்கான இடம் என்ன என்ன அப்படின்னா ஆசிரமத்தை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா நல்ல ஒரு தீர்த்தம் புனித தீர்த்தக்கரை தேர்ந்தெடுக்கலாம், கங்கை நதிக்கரை அந்த மாதிரி புண்ணிய நதிக்கரை எடுக்கலாம், இல்லைன்னா நல்ல புனிதமான காடு அதை தேர்ந்தெடுக்கலாம், மலை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல மலையில இருக்கிற குகைகள் தேர்ந்தெடுக்கலாம். மெயினா ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத தனிமையான இடம், ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, உன்னால அப்பதான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்க முடியும். அதுதான் விவிக்த தேச சேவித்வம். லாஸ்டா அரதிர் ஜன சம்சதி, அதாவது இந்த உலக போகங்கள் மேல ஈடுபாடு இருக்கும் அந்த மனிதர்களிடம் இருந்து ஒதுங்கி இருத்தல். ஏன்னா ஈஸியா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம், அந்த இதுல அவளோட சேர்க்கை இருக்கும் பொழுது நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அதனால இந்த உலகியல் ஈடுபாடு இருக்கும் மனிதர் கூட்டத்தில் விருப்பம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு சொல்றேன். சோ இதெல்லாமும் பக்தி ஞான யோக சாதனம். அடுத்தது அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞான மிதி புரோக்தம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அஜ்ஞானம் யததோ ஞதா. வசந்தி மாமி. அத்தியாத்ம ஞான நித்யத்வம் आध्यात्मज्ञान नित्यत्वम् தத்துவ ஞானார்த்த தர்சனம் तत्त्वज्ञानार्थदर्शनम् ஏதத் ஞானமிதி புரோக்தம் एतज्ज्ञानमिति प्रोक्तम् அஜ்ஞானம் யததோன்யதா. अज्ञानं यदधून्यता. अध्यात्मज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थदर्शन एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदधून्यता. आध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शन तत्त्वज्ञानार्थदर्शन ஞானார்த்த இல்ல, ஞானார்த்ததான். ज्ञानार्थदर्शनम् ஞானானா இல்ல மாமி, ஞானார்த்த தர்சனம் தான். ज्ञानार्थ ओके मैम. तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदधून्यता. ஓகே, சோ இங்க வந்து என்னென்ன சொல்ற, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நித்தியம்னா என்ன, எப்போதும் அத்தியாத்ம ஞானத்தோட இருக்கிறது, அதுல நிலைத்து இருக்கிறது. அது என்ன அத்தியாத்ம ஞானம்னா என்ன, அதாவது ஆத்மாங்கிறது தான் எப்போதும் இருக்கக்கூடியது, அழிவற்றது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இது
சோ பாக்கி எல்லாமே அனாத்மா. இந்த உடல்ங்கிறதெல்லாம் அனாத்மா, அழியக்கூடியது, வெறும் ஜடப்பொருள் தான் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுண்டு அதுல நிலையா இருக்கிறது தான் அத்தியாத்ம ஞானம். சோ அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், முதல்ல அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அந்த ஆத்மா மட்டும்தான் எப்போதும் இருக்கிறது, பாக்கி எல்லாம் இந்த உடல் கிடல் எல்லாம். சோ நம்ம இப்போ யாராவது இறந்தாலோ துக்கப்படப்படாது, யாராவது இப்போ நம்மளுக்கு இது எதுவுமே சுகம் துக்கம் எதுவுமே இல்லாம இருக்கணும். ஆத்மாங்கிறது எப்பவுமே அழிய போறது இல்லைங்கிறத உணர்றது, இதெல்லாம் ஞானிகளுக்கு தான். சோ இதுவே ஞான யோகத்தினுடைய சாதனம் தான் இல்லையா. நம்மளுக்கு அது அவ்வளோ ஈஸியா கடைபிடிக்க முடியாட்டாலும் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். மேபி 1 in a crore people அதை ரியலைஸ் பண்ணலாம், இந்த மன விகாரங்கள்லாம் இல்லாம மாறலாம். நெக்ஸ்ட் தத்துவ ஞானார்த்த தர்சனம். சோ அந்த தத்துவ ஞானம் அப்படின்னா என்ன? அந்த சச்சிதானந்தமயமான அந்த பரமாத்மாவை எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. சோ அத பண்ணிட்டு இருக்கிறது, அது ஒரு சாதனம். அதுக்கப்புறம் ஏத்த ஞானம். ஓகே, அதான் எல்லாத்தையும் சொல்ற. ஏத்த ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. சோ இதை தவிர இப்ப நம்மளுக்கு 20 சம்மரைஸ் பண்ணிட்டார். இது எல்லா பண்புகளுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் அஜ்ஞானத்துல உழல்றது அப்படின்னு. இப்போ நான் அந்த 20 சாதனங்கள் சொன்னேன். 20ல நம்மளுக்கிட்ட எத்தனை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு தெரியாது. சோ நேச்சுரலி நம்மளுக்கே தெரியும் நம்ம எப்படி அஜ்ஞானத்துலதான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இத்தனை அழகா சொல்லியிருக்காரு இந்த 4 ஸ்லோகத்துல. ஞான சாதனங்கள் 20 சாதனங்களை அவர் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒண்ணும். இப்ப இந்த ஞான சாதனங்கள் மூலமா நம்ம அனுபவிக்க கூடிய அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, பரமாத்மா, அவருடைய ஸ்வரூபத்தை இப்ப சொல்ல போற. அந்த பரமாத்மாவோட ஸ்வரூபத்தை ஒரு 6 ஸ்லோகத்துக்கு சொல்ல போற. ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மிருத மஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் தன் நாச துச்யதே. பாலசுப்ரமணியன் மாமா. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி. யத்துக்கு அப்புறம் ஒரு தத்து இருக்கு. ஓகே. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. யஜ்ஞாத்வா மிருதமஷ்ணுதே. யஜ்ஞாத்வா மிருதமஷ்ணுதே. அநாதிமத் பரம் பிரம்ம. அநாதிமத் பரம் பிரம்ம. ந சத்தன்னாசதுச்யதே. ந சத் நாஸ் துச்யதே. ஓகே மேம். இல்ல, ந சத் தன். ஓகே. ந சத் தன்னாஸ் துச்யதே. நாச துச்யதே. ந சத் தானாஷ துச்யதே. நோ இட் இஸ் ஓகே மேடம். எஸ், சொல்லுங்க. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மிருதமஷ்ணுதே. மஷ்ணுதே. மிருதமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் தன்னாஷ துச்யதே. ஓகே மேம். நோ எஸ் எஸ். ஞேயம் யத்வத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மிருதமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் தன்னாஷ துச்யதே. ஓகே. சோ அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை பத்தி சொல்றாரு. அது ஞேயம், ஞானம், ஞாத்ரு ஞேயம்
அப்படின்னு சொல்லுவா. ஞானம்ங்கிறது அறிவு, ஞேயம்ங்கிறது அறியப்பட வேண்டியது அப்படின்னு. சோ ஞாத்ருங்கிறது யார் அறியப்படணும், ஐ மீன் அது. ஆமா. சோ அந்த மாதிரி வரும். தியான, தியாத்ரு, தியேய, ரூபா சொல்றோம் இல்லையா, அது மாதிரியே தான். ஞானம், ஞாத்ரு, ஞேய 3 இருக்கு. சோ இங்க ஞேயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. சோ அறியப்பட வேண்டிய அந்த பரமாத்மாவை அது குறிக்கிறது, பிரம்மத்தை குறிக்கிறது. அது மாதிரி ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே. சோ எதை புரிஞ்சுண்டு, அதாவது அந்த பிரம்மத்தை எதை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுண்டு அறிஞ்சுண்டு அந்த பரமானந்தத்தை அடைகிறோமோ அதை பற்றி நான் உனக்கு விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பரமாத்மா, நான் பரமாத்மா ஸ்வரூபத்தை பத்தி உனக்கு டீடைல்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவை ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரைப் பண்றேன். அறியப்பட வேண்டியது, அறிந்தால் ஆனந்தத்தை பெறுவது, பெறக்கூடிய அந்த பரபிரம்மத்தை பத்தி நான் சொல்றேன். அந்த பரபிரம்மம்ங்கிறது சத்துனும் சொல்ல முடியாது, அசத்துனும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. ஏன் அது சத்து இல்ல அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, சத்துனா என்ன, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது. ப்ரூஃப் இருந்தாதான் அது இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு ப்ரூஃப் சொல்ற மாதிரி, பிரம்மத்துக்கு இருக்குன்னு ப்ரூஃப் சொல்ற மாதிரி நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது இது நம்மளுக்கு அசத் அப்படின்னு சொல்றேன். சோ இது சத்தும் கிடையாது, அசத்தும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற, எல்லா இடத்துலயும் இதுதான் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கறத சொல்ல போற. சர்வத பாணி பாதம் தத் சர்வதோக்ஷி சிரோ முகம் சர்வத ஸ்மிருதிமல் லோகே சர்வ மாவ்ருத்ய திஷ்டதி. பாக்யலட்சுமி மாமி. சர்வதः பாணிபாதம் தத் सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति सर्वमावृत्य तिष्ठति. सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. சோ அந்த பரபிரம்மம், பரமாத்மாங்கிற அந்த ஸ்வரூபம் இருக்கே, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கறது. அதுக்குதான் சொல்ற, எல்லா இடத்துலயும் அதுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, தலை இருக்கு, முகம் இருக்கு, காது இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அது வியாபித்து இருக்கு. அது ஒரு மனுஷன்னு இல்ல, ஒரு விலங்குன்னு இல்ல, ஒரு தாவரம்னு இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பரமாத்மா நிறைந்து இருக்கு அப்படின்னு. அத்தனை சராச்சரங்கள்லயும் அத்தனை ஜீவன்கள்லயும் ஜீவன்களுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பரமாத்மா தான். எல்லாத்துலயும் விளங்கி இருக்கிறார் அந்த பரமாத்மா. சோ அவராலதான் இந்த உலகமே பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கறத சொல்ற. எங்கும் நிறைந்து இருக்கு. நெக்ஸ்ட், இது நார்மல் உலகியலுக்கு அப்பாற்பட்டது இந்த பரமாத்மா அப்படிங்கறத அடுத்தது சொல்ற. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ச்சிதம் அசக்தம் சர்வப்ருத்
சைவ நிர்குணம் குணபோக்த்ரு ச பாரதி அக்கா. சர்வேந்திரிய குணாபாசம் सर्वेन्द्रियगुणाभासम् சர்வேந்திரிய விவர்ஜிதம் सर्वेन्द्रियविवर्जितम् அசக்தம் சர்வபிருச்சைவ असक्तं सर्वभृच्चैव நிர்குணம் குணபோக்த்ரு ச निर्गुणं गुणभोक्तृ च सर्वेन्द्रियगुणाभासम् सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृच्चैव निर्गुणं गुणभोक्तृ च सर्वेन्द्रियगुणाभासम् सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृच्चैव निर्गुणं गुणभोक्तृ च. ஓகே. சோ நார்மல் உலக இயல்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்ப நம்மளுக்கெல்லாம் மனுஷாளுக்கெல்லாம் இப்ப கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியும். கண்ணுங்கிறதே இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியுமா? சோ அந்த புலன்கள் இருந்தாதான் நம்ம அந்த பொருட்களை நுகர முடியும் இல்லையா? சோ கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியும், காது இருந்தாதான் கேட்க முடியும்ன்ற மாதிரி. ஆனா பகவான் அந்த பரமாத்மாக்கு மற்ற பிராணிகளை போல புலன்கள் கிடையாது. ஆனா புலன்கள் இல்லாமையே அவரால எல்லா பொருட்களையும் நுகர முடியும். இதுதான் உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்பார். அதே மாதிரி அவருக்கு கைகள் கிடையாது, ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார். கால் கிடையாது, ஆனா வேகமா நடப்பார். கண்ணு கிடையாது, நல்லா பார்ப்பார். காது இல்ல, ஆனா நல்லா கேட்பார். சோ அவருடைய அந்த ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம்ங்கிறது இந்த உலகியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத சொல்ற. அதே மாதிரி இது வெறும் புலன்களை மட்டும் சொல்றான். இப்ப ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தையில பாத்துக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. அது அந்த பாண்டிங் நடுவுல என்ன நம்மளுக்கு அந்த பாசம்ங்கிறது. சோ அந்த பாசத்தினால அந்த குடும்பத்தையும் குழந்தை குட்டிய அவ காப்பாத்துறா அது. ஆனா பகவானுக்கு பாசம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பாசம் இல்லாமையே அந்த பரபிரம்மம், அந்த பரமாத்மா அனைத்தையும் தாங்கி காப்பாற்றுகிறார். சோ புலன்களும் கிடையாது, இந்த மாதிரி பாசங்களும் கிடையாது. ஆனா அது செய்ய வேண்டிய இதெல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு. அப்பனா எப்பேற்பட்ட ஒரு பிரபாவத்தோட இருக்க அந்த பரமாத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் உலகியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத சொல்றார். நெக்ஸ்ட், பஹி ரந்தஸ்ச பூதானாம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அச்சரம் சர மேவ ச சூக்ஷ்மத்வாத் ததவிக்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். தாரணி மேம். பஹிரந்தஸ்ச பூதானாம் बहिरन्तश्च भूतानाम् அச்சரம் சரமேவ ச अचरं चरमेव च சூக்ஷ்மத்வாத் ததவிக்ஞேயம் सूक्ष्मत्वात् ततविज्ञेयम् தூரஸ்தம் சாந்திகே ச தத். दूरस्थं चान्तिके च तत्. बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् ततविज्ञेयम् दूरस्थं चान्तिके च तत्. के च तत् के च तत्. बहिरन्तश्च भूतानाम् बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च
सूक्ष्मत्वात् विज्ञेयम् दूरस्थं चान्तिके च तत्. ஓகே, குட். சோ இந்த சராச்சரத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களுடைய உள்ளேயும் புறத்திலேயும் அந்த பரமாத்மா நிறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது சேத்தன அச்சேத்தன, அதாவது அசையற வடிவிலையும் இருக்கு, அசையாத வடிவிலையும் இருக்கு. சோ எல்லாம் சர்வமும் அந்த பரமாத்மாங்கிறத அவ்வளோ அழகா சொல்றார். அவ்வளோ நுண்ணியதா இருக்கான், நம்மளால அத உணரவே முடியாது. நுண்ணியதா இருக்கு, அறிய முடியாததா இருக்கு. சோ கிட்டக்க நம்ம கிட்டையும் இருக்கு, தூரத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் கொண்டது இந்த பரமாத்மா ஸ்வரூபம் அப்படின்னு. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கடல்ல சில சமயம் பனிக்கட்டி மிதக்கும். சோ அந்த கடல் அதுவும் தண்ணி தான். பனிக்கட்டிக்குள்ள இருக்கிறதும் தண்ணி தான். சோ அந்த கடல் மேல மிதக்கிற அந்த பனிக்கட்டி உள்ளேயும் தண்ணி, புறத்திலையும் தண்ணி இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பரமாத்மா சராச்சரங்களுடைய உள்ளேயும் இருக்க, புறத்திலையும் இருக்க, நிறைந்து இருக்க அப்படின்னு சொல்றா. அதுலயே இன்னொன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உள்ளேயும் தண்ணி வெளியிலயும் தண்ணின்னா அப்பனா அந்த பொருள் வேறையா அப்படின்னா, அந்த பொருள் பனிக்கட்டிங்கிறதே தண்ணி தான் இல்லையா? சோ தண்ணிக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்கு வெளியில தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. அதுதான் எக்ஸாக்டா பரமாத்மா ஸ்வரூபம் அப்படிங்கிற. சோ அந்த நீரை தவிர வேற பொருள் இல்லைங்கிற பாருங்க. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிறதும் பரமாத்மா, வெளியில இருக்கிறதும் பரமாத்மானா அந்த பரமாத்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரியுது. சோ அவ்வளவு நுண்ணியமா இருக்கிறதுனால அறிய முடியாதவராக இருக்கார் அந்த பரமாத்மா. சோ இந்த உலகத்துல உள்ளும் புறமும் பரமாத்மா இல்லாத இடம்ங்கிறதே கிடையாது. நம்ம கிட்டையும் இருக்க, ரொம்ப தூரத்திலையும் அவர் இருக்க. சோ எப்போதும் எல்லா இடத்திலும் ஆனந்தமயமான பரமாத்மா நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவிபக்தம் ச பூதேஷு விபக்த மேவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. காயத்ரி மேம். அவிபக்தம் ச பூதேஷு காயத்ரி மேம். கீதா குரு மாமி. கீதா குரு மாமி. ஓகே. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதப்ருதச்ச தஜ்ஞேயம். பர்த்ரு. ஓ சாரி பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. சோ அந்த பரமாத்மாங்கிறது ஆகாசம் மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரம். மத்த பூதங்கள், பஞ்சபூதங்கள்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சமும் அது பிளவுங்கிறது கிடையாது, ஒரே சீரா நிறைஞ்சு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆகாசம் மாதிரி அந்த பரமாத்மா அப்படின்னு இருந்தாலும் அத்தனை பிராணிகள்லயும் பிரிக்கப்பட்டு தனித்தனியா இருக்கிறது, தனித்தனி தோற்றத்தோட இருக்கு அந்த பரமாத்மா. சோ அந்த பெரிய பரமாத்மா தான் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் குட்டி 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 குட்டியா தோன்றி இருக்கு.
அது ஒரு சின்ன எறும்பா இருக்கட்டும், இல்ல மனுஷாலா இருக்கட்டும், இல்ல யானையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அந்த பரமாத்மா, அந்த எங்கும் பறந்து விரிந்து இருக்கும் அந்த பரமாத்மா தான் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் அது இருக்கு அப்படின்னு. சோ அவர் பிளவற்றவர், ஆனா தனித்தனியா இருப்பவர், ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் இருப்பவர் அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியறார் நம்மளுக்கு. அந்த மாயா இதனால ஒவ்வொன்னுலயும் தனித்தனி மாதிரி தெரியறார், ஆனா அது தனி கிடையாது. அது புரிஞ்சுக்க முடியும். இது இட் கெனாட் பி டோல்டு. என்னடா அது பிளவு இல்லைங்கிறா, பிளவு இருக்குங்கிறா, என்னதான் சொல்ல வரான்னு. ஏன்னா தீஸ் திங்ஸ் கெனாட் பி எக்ஸ்பிளைன்ட். அவ்வளோ ஒரு இது அது நம்மளுக்கு தெரியிற தோற்றம்ங்கிறது நம்மளுக்கு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியறது. பட் அது ஒண்ணுதான். ஜீவாத்மாங்கிறது தான் பரமாத்மா, பரமாத்மாங்கிறது தான் ஜீவாத்மா. அவர் தான் எங்கேயும் நிறைந்து இருக்காருங்கிறது தான் உண்மை. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை படைத்தவர் அவர். எல்லா உலகத்தையும் படைத்து காத்து அழிப்பவர் அவர். சோ பிரம்மாவா இருந்து சிருஷ்டிக்கிறார், விஷ்ணுவா இருந்து காக்கிறார், ருத்ரனா இருந்து சம்ஹாரம் பண்றார். அந்த பரமாத்மா தான் மும்மூர்த்திகளா வடிவெடுத்து இருக்கார் அப்படின்னு சொல். ஜோதிஷா டைம் ஆயிடுச்சா? நிறுத்திக்கலாம் அதோட. ஓகே மேம். ஓகே, எண்டிங் ஸ்லோகா சொல்லுங்க. ஆனந்தி குணா மேம். சொல்றேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ तत्सत् Thank you. Thank you, ma.